உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி ஒரு இறப்பு. அந்த இறப்பு திடீர்னு உழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் நடந்துச்சு, என்ன ஆச்சு, நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, வணக்கம். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா அரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் எந்தக்கு அந்த இறப்பை பற்றி பேச வந்தேன்னா, அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். நல்லா கேளுங்க, கேன்சர் பேஷண்ட். என்னை கூப்பிட்டு ஒரு 3 மாதம் முன்னாடி என்கிட்ட பேசினார். பேசுகிறப்ப அவர் வந்து ஜாமு மருந்து சாப்பிட்றேன், அதோடய விலை 1500 வெள்ளிக்கிட்டமா. ஆனால் எனக்கு அந்த மருந்து வந்து கை கொடுக்கல, எனக்கு என்னமோ வித்தியாசம் தெரியல, எனக்கு கேன்சர் பரவி இருக்குது, என்னால் இப்போ நடக்க முடியாமல் வரப்போகுது. ஸோ எனக்கு வந்து நடக்க முடியாமல் போகிறது இதெல்லாம் பார்த்தா என்னோடய கேன்சர் பரவிடுச்சு வர, எனக்கு வித்தியாசம் தெரியுது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்குறப்ப நானும் வந்து நம்மளோட ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏறக்குறைய இவ்வளோ வரும்னே ஒரு மாதத்துக்கு. ஸோ நீங்கள் 4-5 மாதத்துக்கு நம்ம சொல்கிற மாதிரி எடுங்க, இதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு 4-5 மாதம் கழித்து நீங்கள் செக் பண்ணி சொல்லுவீங்களாம்மா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் செக் பண்ணி சொல்ல மாட்டோம், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அவங்களால தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ அவர் எல்லாம் சரின்ட்டார். ஏன்னா அவர் நிறைய வீடியோ என்னோட பார்க்குறாரு, நிறைய பேரோட நான் குணம் அடைக்கிறது பேசுகிறது. ஏன்னா அவர் ஏறக்குறைய என் எடுத்துக்கிட்டு உள்ளவர் தான். அப்போ அவருக்கு நம்பிக்கை ரொம்ப, இந்த இது எடுத்து நம்ம நல்ல. ஏன்னா அவர்கிட்ட பணத்துக்கு காசுக்கு கொஞ்சம் குறவு இல்லை. காசு அவரோட இன்னும் தலைமுறைங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாரித்து வச்சுருக்காரு. பட் ஆனால் அவர் என் பேச்சை கேட்டு சரி நான் வரம்மா, கூடயே ஹெச்கியூக்கே நான் வரேன், ஏன்னா நான் ஹெச்கியூக்கு வந்துடுவேன்ல திங்கக்கிழமை, நம்மளாம் ஹெச்கியூவில் தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ அவர் சரி நான் வரம்மா, நீங்கள் எனக்கு திருப்பி கொண்டாந்து சரி கொண்டாந்து விட்றேன்னு சொன்னேன். அப்போ நம்ம ஹெச்கியூ கூட்டிகிட்டு வர அவங்க வீட்டில் அவங்க மருமகங்க சொன்னாராம், இதெல்லாம் நம்ப வேணாம், இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, கேட்காது, இதெல்லாமா நம்புறீங்க இந்த காலத்தில் அப்படின்னு. சரி, இதை நீங்கள் நம்பலை, நீங்கள் நம்பி எங்கே போனீங்க? புரியுதா எல்லாத்துக்கும்? நம்பி எங்கே போவோம் நம்ம? அங்கே தானே போனீங்க. ஆனால் இப்போ அவர் இறந்துட்டார். திடீர்னு நடந்துட்டு இருந்தாராம், கீழே விழுந்து இறந்துட்டாராம். கேட்டால் ஹார்ட் அட்டேக்கு, அதனால தான் கீழே விழுந்து இறந்துட்டாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்கள வந்து என் முன்னுக்கு சொல்லுங்கள் ஹார்ட் அட்டேக்குன்னு. அவருக்கு வந்து கேன்சர். ஆமாவா? என் ஃபேமிலி, அதாவது என் ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது. நான் சொன்னேன் அவருக்கு கேன்சர்னு. நான் தான் போய் பார்த்து அவரை பேசினேன். அவர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து பேசி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அவர் எப்படி திடீர்னு கீழே விழுந்து இறந்தார் அக்கா அப்படின்னு இந்த கேள்வி என்னை கேட்டாங்க. ஆமாம், பரவிடுச்சு கேன்சரு, லங்ஸ் அடிச்சிருச்சு, லங்ஸில் பட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு மூச்சு திணறும், நீங்கள் கீழே விழுந்தாலோ இல்லை நீங்கள் போய் பம் வச்சாலோ அது அடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக, உங்களுக்கு தாங்காது, உங்கள் உடம்பு கேன்சர் பேஷண்ட்க்கு அது தாங்காது, மூச்சு நின்றுச்சு, அவ்வளோதான். இதுதான் நிறைய நடக்குது. நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் ஹார்ட் அட்டேக்குன்னுவாங்க. ஹார்ட் அட்டேக் இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆனால் கேன்சர் வந்து இதே மாதிரி தான் செய்யும் ரொம்ப பேர்த்த. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? அவ்வளோ காசு இருந்து அவர் அடுத்த ஜெனரேஷன் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாரித்து வச்சுருந்தார். ஆனால் ஒரு பேச்சு, ஒரு வீட்டில் ஒரு ஆள், அவருக்கு சரியான முடிவு அவர் எடுத்தார். கடைசி நிமிஷத்தில் ஒரு ஆள் சொன்னதை கேட்டதுனால தப்பான முடிவு எடுத்துட்டார். இன்றைக்கி அவர் உயிர் போச்சா? அவ்வளோ பணம் இருந்து என்ன செய்ய போகிறாரு? சரி, அவங்க சொல்கிறது இவங்க என்னன்னா சொல்லிட்டு போனோம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜாமுவை வந்து 1500 ஒரு போத்தை, அது பாதி தான் இருக்குதான். அதை வந்து கூட சாப்பிட்றாரு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாராம், ஒரு போத்தை இதுக்கு இன்னும் அதோட மலிவுங்க நம்மளோட ப்ராடக்ட்டு. அவர் சாப்பிட்ருந்தா இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பார். உயிர் போச்சா? எப்போதுமே நான் எல்லாத்துக்குமே இதை தான் சொல்லுவேன், முடிவு எடுங்க, அதை நீங்கள் எடுங்க, இன்னொருத்தவங்களை கேட்டு உட்காராதீங்க. அது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஒன்று நல்லது நடக்கும், ஒன்று கெட்டது சொல்லும். ஒருத்தவங்க நல்லது சொல்லுவாங்க, ஒருத்தவங்க கெட்டதை சொல்லுவாங்க. நீங்கள் எது எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்கள் மனசாட்சியை கேளுங்க, நீங்கள் முடிவு எடுங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் உயிர் முக்கியம்னா நீங்கள் மட்டும் தான் முடிவு எடுக்கணும், மித்தவங்களை கேட்கக்கூடாது. இப்போ எனக்கு என் உயிர் முக்கியம், என் தம்பி சொன்னதை நான் கேட்கல, என் தம்பி 10 சொல்லுவான், என் ஹஸ்பண்ட் 10 சொல்லுவார், நான் யாரும் சொன்னதையும் கேட்கல. நான் என்ன செய்யணும், நான் என்ன உயிர் பிழைக்க செய்யணும், நான் முடிவு எடுத்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அதை நீங்களும் செய்யுங்க. தெரியலன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள்.
என்னோடய புலனை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், நான் பின் பண்ணுறேன். அதே மாதிரி நான் கோசம் 1 6 2 9 கோசம் 4 8 1 8 சந்தனா ரவாங்கில் இருக்கேன். நான் ரவாங்கில் இருக்கேன், நீங்கள் பிணையங்கள் இருக்கீங்க, ஈப்போவில் இருக்கீங்க, பயப்படாதீங்க. என்னோடய பேஷண்ட் வெளிநாட்டு வரைக்கும் இருக்காங்க. பட் நான் எப்படி அவங்களுக்கு மருந்து கொடுக்குறேன், எப்படி அவங்கள கைட் பண்ணுறேன்? நம்ம கையில் ஃபோன் இருக்குங்க. நீங்கள் என்கிட்ட 24 மணி நேரமும் பேசுகிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது கையில். உங்களை கைட் பண்ண என்னால் முடியும். உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க என்னால் முடியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அன்னடிக்கும் உங்களை காப்பாற்றி அதிலேருந்து கொண்டு வரதுக்கு வழிகாட்ட முடியும். இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.